வெல்கம் டு வி3 ஈட்ஸ் ஈட் அண்ட் ட்ராவல் ஹாப்பிலி. நம்ம மஸ்கட் ஈட் விலாக்ஸில் வந்து பார்ட் 4 லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாண்ட்விட்சு பர்கர் மாதிரி இருக்குது, ஃபில் பண்ணி அது உள்ள நடுவில் சிக்கன் வச்சு. கடை பேர் டோஸ்ட் மீட். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மைனஸ் ஃபில் பண்ணி சிக்கன்லாம் வச்சு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பட்டாயா, இதுவும் சேம் தாய்லாண்டில் இருக்கிற ஒரு இடம் தானே பட்டாயா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே சில ஐட்டம்லாம் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக எனக்கு அதோட என்னன்னே பேரே தெரியல. அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் இதெல்லாம் லிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க, கியூஆர் கோட்லாம். அண்ட் இவங்கக்கிட்ட ஆயிஸ்டர் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், ஆயிஸ்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன், பட் இது எனக்கு நான் சாப்பிட்டதில்லை, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க்கு. பட் நான் நெக்ஸ்ட் எனக்கு சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எங்கே பார்க்குறேனோ அங்கே நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு ஒமானில் எங்கேயாவது உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது சாக்லேட் பேட்டிஸ் ஸ்விஸ். இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. பிஸ்டாச்சியோ அண்ட் ஆல்மண்டு. இது ஆல்மண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸில் வந்து சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டும் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு கேட்க. உங்களே ஃபுடி மூடி நம்ம பார்க்கும்போது இங்கே ஆளே இல்லை ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க, சமோசா, பொட்டேட்டோ, அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மாதிரி அதெல்லாம். அங்கே வந்துட்டாங்க நம்ம அக்கா. அண்ட் நெக்ஸ்ட் ஷாப் இஸ் அஜீன். இது வந்து நம்ம தலாபட்டில் ஃபுட் டெலிவரி ஆப்பில் நிறைய கடையில் பார்த்துருக்கேன், இங்கே வந்திருக்கு. அண்ட் அங்கேயும் பர்கர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க, இங்கேயும் பர்கர்ஸ் அதெல்லாம் தான் வச்சுருக்காங்க இவங்க கடையில். ஸ்டிக், டாமி அண்ட் ஒன் லைஃப். பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன் லைஃப் ஒமான். அண்ட் கைஸ் இவங்க பாருங்கள், இங்கே பாருங்க கைஸ், சாண்ட்விச் மாதிரி இருக்குது. ஏன்னா இது பர்கர் கிடையாது கண்டிப்பாக. எவ்வளோ மைனஸு, எவ்வளோ ஸ்டஃப் பண்ணுறாங்க பாருங்கள், சீஸ் எல்லாம் போட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெட்ரா சாக்லேட். இவங்க ஜாலியாக நம்ம இந்த பசங்க டீம்லாம் போகலாம், அந்த மாதிரி. தே ஆர் ஹாப்பி லுக்கிங் அட் அஸ். நம்மளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. வேத்ரா சிக்கன், சாரி வேத்ரா சாக்லேட். நமக்கு இந்த சிக்கன் சாப்பிட்டு சிக்கன்னே வருது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே எல்லா ஊர்லேயும் எல்லா பசங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இதில் தானங்க இருப்பாங்க, ஜாலியாக சுற்றிட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான். அதில் இல்லாமல் நீங்கள் இன்னும் சில இதில் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, அதில் பசங்க வேறு லெவலில் ஃபன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இவங்களும் ஒரு பர்கர் அதெல்லாம் பண்ணுற ஒரு ஷாப் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க கெபாபும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க நிறைய கடை, இதெல்லாம் அவங்கவுங்களோட ஓன் செட்டப் தான். இந்த மாதிரி எந்த இடத்துல இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குதோ அவங்க எடுத்துகிட்டு போய் இவங்க போட்டுருவாங்க. இது ஐஸ்கிரீம் ஷாப்பு. Hello guys, I'm in Oman. இது பாருங்க, இவரு சொல்கிறாரு, Bangladesh? Indian தெரியல, நம்ம இதை கேட்டு Come to பேசுகிறாரு. Oman is beautiful. Yeah, you look. My brother here. Yeah. தேங்க்யூ. And this என்னோட man, ஃப்ரெண்ட்ஸ் the famous people, man. ஆளுங்க வரல, பட் they are happy இல்லை. Come to try meat, lamb, chops. Oh yeah. தேங்க்யூ. Thank you. எல்லோரும் ரொம்ப நான் சொன்ன அன்பாக இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வெறும் ஜூஸ் ஃபுட் ட்ரக் கிடையாது, ஜூஸ் ட்ரக். இதில் எல்லா ஜூஸும் அங்கே பாருங்கள் கைஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் பொட்டேட்டோ அண்ட் மோர், இது நிறைய இடத்துல ஒமானில் பிரான்ச்சஸ் இருக்குது பொட்டேட்டோ அண்ட் மோருக்கு. அவங்களும் அந்த கடையிலையும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க மேலே. அண்ட் இது வந்து மாடர்ன் ஒமான் பேக்கரி. இதில் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, நிறையா
உங்களுக்கே தெரியும், பேஸ்ட்ரீஸ் இருக்குது, croissant இருக்குது, பஃப்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்மால் பிஸாஸ் இருக்குது, அது இல்லாமல் கேக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸு. நம்ம பையன் வந்து ஒரு சிக்கன் பஃப்பும் அவனுக்கும் ஏதோ ஒரு ரோல் ஒன்று வாங்கிட்டான். நல்லா தான் இருந்துச்சு. இது நாங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம், பட் இங்கே இவங்களோடது நல்லா இருந்துச்சு சொல்லணுன்னா. நான் சொன்னல இங்கே பாருங்க, நிறைய பேர் இந்த ஃபுட் ட்ரக் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா they don't want to invest in ஒரு இடத்துல போய் ஒரு இடம் வாங்கி அதுக்கு வாடகை அந்த மாதிரிலாம் they are not preferring. நம்ம ஊர்லேயும் இப்போ நிறையா இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்ஸ் வச்சிட்ருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான். இது பாருங்க, கேரவன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து பட் எவ்ரி ஒன் இஸ் என்ஜாயிங் கைஸ். இங்கே பாருங்கள், கார்னு கெபாபு, சிக்கன் கெபாபு, கார்னு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய மக்கள், டிஃப்ரெண்ட்டான மக்கள். எவ்ரி ஒன் இஸ் என்ஜாயிங் அண்ட் சிரிச்சிட்டே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரே ஒரு ஊரில் இருக்க ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு 2 நாட்டோட ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க, 3 நாடோட ஆள் இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. லைக் இந்தியன்ஸ் இருப்பாங்க, எனக்கு பாருங்க ப்ரான்ஸ்லாம் இருக்குது, இந்தியன்ஸ் இருப்பாங்க, நேபாளிஸ், பங்களாதேஷிஸ், பாகிஸ்தானிஸ், அப்சல்யூட்லி ஆப்வியஸ்லி இங்கே ஒமானிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஊர் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துபாயிலேருந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் நம்ம ஃபிலிப்பைன்ஸில் இருந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க பேண்ட், லோக்கல் மியூசிக்கல் பேண்ட் போஹோ வேனில், இவங்க இந்த மாதிரியான இதிலலாம் போய் அவங்க கூட நானும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுவேன். நானும் கொஞ்சம் மியூசிக்லாம் வாசிப்பேன், நானும் கூட போய் ப்ளே பண்ணேன், ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பேஸ் கிட்டாரிஸ்ட் வாசிச்சவர் தான் ட்ரம் மாதிரி. கடைசியாக எனக்கு ஆக்சுவலி அங்கேருந்து மனசு வரல வெளியே வரத்துக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு வந்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட்டு. இங்கே நம்ம டெக்னிக்ஸ் கேஸ்டல்னு ஒரு கேம் இருக்கும், போகோ சேனலில் வைப்பாங்க, அதில் இந்த மாதிரி கேம்லாம் இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க, அவங்க நம்ம வரதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியாக அப்போ போங்க, இன்னும் நல்லா க்ளோஸ்அப் போங்க அப்படின்னாங்க. நம்ம பசங்க எப்படி கிண்டல் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாம் அந்த வயசில் எல்லோரும் அப்படி பண்ணாங்க பாருங்கள். அவரை போட்டு அருமையான மக்கள். அண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல தலாபாத்னு, இதுதான் கைஸ். தலாபாத் வந்து இங்கே நம்ம ஊரில் இங்கே சென்னையிலலாம் எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவோ அந்த மாதிரி இந்த ஊரில் தலாபாத். அண்ட் இது உள்ள கேம்லாம் விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க சின்ன பசங்களுக்கு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரீ தான் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேம்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் கைஸ், த கியூப் அப்படின்னு. த கியூப் அப்படின்னா என்னென்னு வாங்க, என் கூடயே வாங்க உள்ளே போவோம். ஆக்சுவலி இது லைட்டிங்ஸ் அண்ட் மிரரு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. ஒரு ரியால் என்ட்ரி டிக்கெட்டு, உள்ளார போகிறதுக்கு காசு கொடுத்துட்டு போகணும். உள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கைஸ். ஃபோட்டோஸ்க்கும் நல்லா இருந்துச்சு, வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்ததில்ல, அதே மாதிரி தான் எனக்கும் கண்ணில் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு அருமையாக.
அண்ட் வந்து லைட்டிங்ஸு, இந்த கலராக லைட்டிங்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஆனால் இப்படி போய் அப்படி வரத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும் கொஞ்சம் தூரத்தில். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு கேட்கும் நல்லா. நானும் வினோத்தும் தான் போயிட்டுருந்தோம் உள்ள. நிறைய இந்த மாதிரி சின்ன க்யூபை வந்து சின்ன சின்னதாக வச்சு லைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக வச்சு. அண்ட் இது ஃபுல்லாமே கிளாஸ் கைஸ், மிரர் டைப் தான், ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. கீழே மேலே சைடில், அதாவது 4 சைடுமே வந்து மிரர் தான். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இதில் நிறைய பேர் நின்று பார்த்து. நான் என்ன நினச்சேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்கும். நம்ம போனால் நமக்கு சில இதில் ஒல்லியாக தெரியும், சில இதில் குண்டாக தெரியும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் அது இல்லாமல் பக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ஒரு திருவிழா தான் இது. எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக. நான் வந்தது லாஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் இயர் முன்னாடியே போய் பார்க்கணும் அப்படி இருக்கேன். அண்ட் கடைசியாக ஒரு நம்ம தம்பி கடையில் மிஸ்ஸஸ் சால்ட்டாவில் வந்து ஒரு கெபாப் வாங்கி சாப்பிட்டுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கைஸ். மஸ்கட் ஈட் பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் நம்ம இதுக்கு வரும்போது போவோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் என்ன நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லை என்னெல்லாம் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you in the next vlog.